Assalamualaikum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம நேத்தோட கண்டினியூஷன் பார்த்தலாம். நேத்து நம்ம எப்படி பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறது, பட்டி எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் கையை வந்து கீழே மடித்து தைக்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மெயினானது ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு. இங்கே வந்து நம்ம கட் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஏற்கனவே. இதில் வந்து நல்ல பக்கத்தை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது நல்ல பக்கம். ஓகே, இப்போ நம்ம இதை 2 பீஸாக எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல பக்கம், அதே மாதிரி இதில் இது வந்து நல்ல பக்கம், சாரி இது ஓகேங்களா. இப்போ நம்ம இங்கே எதுக்கு கட் போட்டோன்னு தெரியுதுங்களா? இதில் நமக்கு மார்க்கிங் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம கட் போட்டு வச்சுருக்கோம். நம்ம கெட்ட பக்கம் தான் நம்ம வந்து மார்க்கிங் போட போகிறோம் இப்போது. ஏன்னா கெட்ட பக்கம் தானே நம்ம தைப்போம், அதனால் கெட்ட பக்கம் தான் மார்க்கிங் போட போகிறோம். இதுதான் நம்மளுடைய சென்டர்லேருந்து நம்ம 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இங்கே கட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கட்டிலேருந்து இந்த 3 இன்ச்சஸ்க்கு ஒரு கோடு கரெக்டாக அந்த கட்டுக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அந்த கட்டிலேருந்து கரெக்டாக, ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயே போட்டுக்கலாம். இன்னொரு பீஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நமக்கு ஏற்கனவே அந்த மார்க்கிங்கோட இது பின்னாடி பக்கம் இருக்கும், அதனால சொல்கிறேன். இதுக்கு தான் நம்ம கட் போடுறது. பாருங்கள், இந்த கட் போட்டு வச்சனால நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இல்லாட்டி திரும்பி நம்ம மார்க் பண்ணணும், கன்ஃபியூஷன் இருக்குது, நிறையா வந்து நமக்கு வந்து குழப்பிடும். அதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் அங்கங்கே போட்டு வைக்கிறது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தச்சிடலாம் ஸ்ட்ரைட்டாக. இப்படி பிடிச்சிக்கோங்க கரெக்டாக. இந்த பாருங்கள், தெரியுதில்ல தெளிவாக பாருங்கள். இந்த கட்டையும் ஒட்டுக்கா வச்சு இந்த சென்டர் பார்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதுவும் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு நம்ம வந்து இப்போ தைக்க போகிறோம். இதுதான் ஓகே. இங்கே வந்து இப்படி ஏற்றி இறக்கி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஏற்றி இறக்கி இல்லாமல் இந்த இடம் சரி சமமாக இருக்கணும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து சரி சமமாக வச்சு, இந்த சென்டரும் கரெக்டாக வச்சு, இங்கேயும் கரெக்டாக, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து இப்போ நம்ம இங்கே இப்படி தைக்க போகிறோம். இந்த க்ராஸில் பாருங்கள் தச்சாச்சு. தச்சதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. தெரியுதுங்களா? இங்கே இதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டே இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை வைங்க. ஃபஸ்ட்டு இந்த நெக் சைடு, ஓகேங்களா. நெக் சைடு வந்து நல்லா கவனித்து பாருங்கள். நான் வைக்கிறத நெக் சைடு வந்து கரெக்டாக இந்த கார்னரில் வச்சு, இந்த கார்னர் வச்சு பாருங்கள். உங்களுக்கு ரெண்டுக்குமே சரிக்கு சமமாக வந்திருக்கணும். கரெக்டாக இந்த சைடில், லெஃப்ட் சைடில் எந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் நீங்கள் தைச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ரைட் சைட்லேயே வந்திருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட துணி ஒரு பீஸை விட இன்னொரு பீஸில் வந்து ஏற்றி இறக்கிட்டோ இல்லை எக்ஸ்ட்ராவோ இருந்துடக்கூடாது. 2 பீஸுமே சரிக்கு சமமாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டு தைச்சிட்டும் நீங்கள் ஒவ்வொரு டாட் தைச்சதுக்கப்புறமும் இப்படி வச்சு பார்க்கணும். பாருங்கள், இந்த டாட்டு கரெக்டாக ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் பாருங்கள், நமக்கு எக்ஸ்ட்ரா எங்கேயுமே துணி வரல, கரெக்டாக இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ செகண்ட் டாட் பிடிச்சிடலாம். செகண்ட் டாட் எப்படின்னா, நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, நெக்லைன் கிட்ட இதுதான் நெக்லைன். நமக்கு இது க்ராஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நேர் பண்ணிக்கணும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு க்ராஸ் தெரியுதுங்களா. இப்போ நம்ம அதை நேர் பண்ணிக்கலாம். 2 பீஸையும் ஒட்டுக்கா வச்சு நேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு பீஸில் ஒரு சைடாக இருக்கும், இன்னொரு பீஸில் இன்னொரு சைடாக இருக்கும். அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. எதை பண்ணாலும் 2 பீஸையும் ஒட்டுக்கா வச்சு தாங்க பண்ணணும். வச்சாச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ராஸ் தெரியுது உங்களுக்கு. இதை வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் ஆக்கிடலாம் ஃபஸ்ட்டு.
அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு 2 பீஸும் சரிக்கு சமமாக இருக்கான்னு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுதான் நம்மளுடைய நெக் சைட் பீஸு. செகண்ட் டாட் பிடிக்கிற இடம். இதை வந்து நல்ல பக்கம், ஓகேங்களா? இது நல்ல பக்கம். நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாட் கரெக்டாக இந்த இடத்துல முடியும். பாருங்கள், இங்கே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இந்த ஒரு கிராஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, டாட்டோட லென்த் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோன்னா, இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த டாட் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு மெயினான டாட் இருக்குது, அங்கேருந்து 1 இன்ச், ஓகேங்களா, 1 இன்ச் கேப் விட போகிறோம். அதிகமாக விட்டுறாதீங்க, 1 இன்ச் போதும். 1லேருந்து 1.5 இன்ச். ஓகே, நம்ம வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா 3.25 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இங்கே நீங்கள் ஒரு மார்க் போட்டு வச்சுக்கிறது நல்லது. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சில் தான் தப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, கரெக்டாக நீங்கள் 1/4 இன்ச்சில் தைச்சிருவீங்கன்னா விட்டுருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டு அதுக்கு மேலே கரெக்டாக தைச்சிட்டு வாங்க. சின்னது தாங்க, இதெல்லாம் தான் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும். பார்க்குறதுக்கு சின்ன விஷயமா இருக்கும், இது என்ன நம்ம ஸ்ட்ரைட்டாக தைக்கிறது தானே, இது கூட நமக்கு வராதா அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விடாமல் இந்த மாதிரி சின்னதையும் பர்ஃபெக்ஷன் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் தைக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்ம செகண்ட் பாயிண்ட்டும் முடிச்சிட்டோம். செகண்ட் பாயிண்ட் முடிச்சதுக்கப்புறம் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு அந்த ஒரு கப் ஷேப் வந்துடுச்சு. முக்கால்வாசி நமக்கு அந்த கப் ஷேப் வந்துடுச்சு. இன்னும் நமக்கு ஒரே ஒரு டாட் தான் இருக்குது. அந்த டாட்டை நம்ம வைக்கிறதுக்கு, அதாவது தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தைச்சிங்களே இப்போ செகண்ட் டாட்டு, அது கரெக்டாக சரிக்கு சமமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அதை எப்படி பார்க்கறதுனா, இந்த பீஸோட நெக்லைனு இந்த பீஸோட நெக்லைனு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த கீழே கார்னரை பிடிச்சி இப்படி இழுத்து வச்சு நம்ம ஃபஸ்ட் டாட் பார்த்தோம்னா அதே மாதிரி கரெக்டாக ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது. பாருங்கள், ரெண்டுமே 2 டாட்டும் கரெக்டாக ஒரே இடத்துல இருக்குது 2 பக்கமும். அதேவே அப்படியே கொண்டு வாங்க. இப்படி திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே கீழே மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பாருங்கள் ரெண்டு பீஸோடதும் ஒரே இடத்துல இருக்குது. இப்படி கொண்டு வந்து இதே பார்த்துடலாம். இந்த இடமும் நமக்கு எங்கேயும் எக்ஸ்ட்ரா துணியெலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ தேர்ட் டாட் எப்படின்னு பார்க்க சொல்கிறேன் பாருங்கள். திருப்பிக்கோங்க ராங் சைடு. இப்போ நீங்கள் இங்கே டாட் பிடிச்சிருக்கீங்களே, இந்த டாட்டையும் சரிங்களா, ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் இப்படி ஒரு இதுக்கு மேலே ஒரு இது வைக்க போகிறேன், இந்த கார்னர், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டாட்டுக்கு மேலே செகண்ட் டாட்டுன்னு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நான் பொறுமையாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாட்டுக்கு மேலே இந்த மாதிரி செகண்ட் டாட்டு, இந்த கார்னர் இருக்குல்ல நம்ம தச்சு முடிச்சிருக்கோம்னா அந்த கார்னர் சைடு இப்படி வச்சுட்டிங்கன்னா இங்கே நமக்கு இப்படி தூக்கிட்டு நிற்கும். இதை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளுடைய இந்த பீஸ் தான் வந்து தேர்டு டாட். ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம தேர்ட் டாட் கொடுக்க போகிறோம். எப்படி தேர்ட் டாட்டுக்கோட லென்த் எப்படின்னா, இந்த கார்னர் இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்க மெயின் டாட்டு, அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் சரிங்களா. ஃபஸ்ட்டு செகண்ட் டாட்டுக்கு நம்ம வந்து ஒரு 1 இன்ச் கொடுத்தோம்னா இது வந்து ஒரு 1.5 இன்ச். அதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கேருந்து இங்கே நம்ம அந்த 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் தேவைப்படாது, 1/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இதே போல் இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு பீஸ்லேயே நம்ம போட்டுடலாம். இதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா இதை இன்னொரு டைம் பாருங்கள். ராங் சைடில் நம்ம 2 டாட்டையும் இந்த மாதிரி ஒன்றா பிடிக்கிறோம், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிட்டு
2 டாட்டை இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி வச்சு இழுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு இப்படி கிடைக்குது. இதை நம்ம வச்சு இப்படி இழுத்து பிடிச்சோம்னா நமக்கு இங்கே ஒன்று கிடைச்சிருது. அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைச்சிடலாம், அதாவது மார்க் பண்ணிடலாம். தச்சாச்சு பாருங்கள். ஃபைனலாக நம்ம தைச்சது இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு நீட்டான கப் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக தைச்ச 3rd டாட்டையும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இங்கே இருங்க, இந்த மாதிரி நம்மளோட ஆர்ம் ஹோல் சைடு தான் அந்த டாட் வருது. ஸோ அந்த ஆர்ம் ஹோல் சைடு கரெக்டாக போட்டு பாருங்கள். இப்படி வச்சு பாருங்கள். இதுவும் கரெக்டாக நமக்கு டாட் 2 பக்கமும் 2 பீஸ்லேயும் ஒரே பக்கம் டாட் கரெக்டாக உட்காந்துருக்கு. அவ்வளோதான். நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இவ்வளோதான். ஈஸியாக இருந்துச்சிங்களா நான் சொன்னது? உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல ஒரு அழகான கப் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. இது அயர்ன் பண்ணும்போது இல்லை லைனிங்கோடு நீங்கள் தைச்சி பார்க்கும்போது இன்னும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரியும். இது சிங்கிள் துணிங்கும் போது ஸ்டிஃப்னஸாக நமக்கு நிற்க மாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் பட்டி ஜாயின் பண்ணிடலாம். பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டி பீஸில் பாருங்கள், இதுதான் நமக்கு பட்டி பீஸுங்களா? இல்லை ஹைட்டான பக்கம் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு தான் நமக்கு பட்டி பீஸ். ஓகே, ஹைட்டான பக்கம் வந்து இந்த பக்கம்தான். இந்த பக்கம் தான் நமக்கு ஹைட்டானது வருது. இங்கே வந்து ஒரு நாட்ச் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து அந்த ஹூக் பட்டி வி பட்டியில் வைப்போம்ல, அந்த சைடு வரக்கூடியது இந்த ஹைட்டான சைடு தான். எப்போவுமே அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்டாக இருக்கிறது தான் நமக்கு ஓப்பன் சைடு வரும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு 4 இன்ச்சஸ் வருது. பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டேன் நான் 1/2 இன்ச்சுக்கு. இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு நல்ல பீஸுக்கு மேலே நல்ல பீஸை வைக்க போகிறோம். இந்த நெக் சைடு இருக்குது பார்த்தீங்களா? நெக் சைடு தான் இங்கே நம்ம போட்டிருக்க அந்த ஹைட்டான பீஸ். அந்த க்ராச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? நாட்ச் போட்டிருக்கோம்ல, அந்த பக்கத்தை நீங்கள் வைக்கணும். ஓகே, வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். வைக்கும் போது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களே இந்த கார்னர் ஸ்டார்டிங்கு, அப்படி இதுக்கு மேலே இப்படி இந்த கார்னருக்கு மேலே கார்னரில் இப்படி நீங்கள் வைக்கக்கூடாது. இப்படி நீங்கள் வச்சுட்டீங்க, இப்படி வைக்கிறீங்க, இப்படி வச்சுட்டீங்க, இது அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா கோணையாக இருக்குது. தெரியுதுங்களா? உங்களுக்கு அந்த கிராஸ் தெரியுதா? இப்படி வந்துடும், கோணையாக வந்துடும், நல்லா நீட்டாக இருக்காது. ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த ஹைட்டான பக்கம் நம்ம குட்டியாக ஒரு கட் போட்டிருக்கோம்ல, அந்த பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கோடு போட போகிறோம். 1/4 இன்ச்சுக்கு இப்படி க்ராஸாக, ஸ்ட்ரைட்டாக இல்லைங்க, க்ராஸாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ வந்து இந்த கோடுக்கு மேலே தான், ஓகே, இங்கே இருங்க, இங்கே இருக்கா, இந்த கோடுக்கு மேலே தான் நம்ம வைக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? 1/4 இன்ச் போதுங்க, நிறைய வேணாம். இந்த கோடுக்கு மேலே கரெக்டாக இப்படி நம்ம வச்சு அப்புறம் நம்ம வந்து 1/2 இன்ச்சஸில் தைக்க போகிறோம். கரெக்டாக இந்த கோடுக்கு மேலே வச்சு தைச்சிட்டு இப்போ நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் வந்துடும். பாருங்கள், அந்த ஒரு ஸ்ட்ரைட் நமக்கு கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இப்படி நம்ம வச்சு இப்படி 1/4 இன்ச்சுக்கு வச்சு திருப்பினா ஸ்ட்ரைட் கிடச்சிடும். கொஞ்சம் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது நம்ம கட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி தைக்கிறதுன்னு ஒரு டைம் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி கரெக்டாக இந்த கோடுக்கு மேலே கோடு கரெக்டாக வச்சு இப்படி 1/2 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு மேலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. சென்டரில் இது வரும் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வரும்போது மட்டும், அதாவது இந்த டாட் வரும்போது மட்டும் இந்த டாட்டை இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து இப்படி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல தான் விழுகும் டாட். அடுத்த ப்ளவுஸ் நீங்கள் தைக்கும் போது அளவெடுக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும், டாட் இருக்கும். இப்படி வச்சுட்டிங்கன்னா டாட் உள்ளே போயிடும், அளவெடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக வராது. அதனால் இப்படி உள்ளே வச்சு தைச்சிட்டு 1/2 இன்ச்சில் தைச்சிடலாம். ரெண்டையும் இதே மாதிரி நம்ம வச்சு தைச்சிடலாம். இப்போது
பாருங்கள், பட்டி துணி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பட்டியும் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி திருப்பி நம்ம மேலே ஒரு ஓரத்தையலும் போட்டாச்சு. ஓகேங்களா, நுனி தையலும் போட்டாச்சு. ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தையல். ஓகே, அடுத்தது இதை நம்ம செக் பண்ணணும். இதோட ரெண்டோட ஹைட்டும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து இந்த நெக் பீஸே பிடிச்சி பார்த்து செக் பண்ணணும், ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹைட் பார்த்துட்டு அதுலேருந்து அப்படி வாங்க. இங்கே வந்து இங்கேயும் கரெக்டாக இருக்குது. எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு எல்லா கார்னர் எல்லாம் சுற்றி செக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்துட்டு ஹூக் பட்டியும் வி பட்டியும் ஜாயின் பண்ணிடலாம். முன்னாடி ஹூக் பட்டி வி பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் இந்த ஓப்பன் சைடு, அதாவது இந்த நெக் சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச் தையல் போட்டுடலாம். நம்ம இதுவும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கீழே நம்ம இப்போ 2 பீஸையும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும். நாளைக்கு நான் உங்களுக்கு வி பட்டி, ஹூக் பட்டி, அப்புறம் வந்து கிராஸ் பீஸ் வச்சு நெக் அடிக்கிறது எப்படின்னு காமிப்பேன். இப்போ வாங்க நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணி டீட்டெயில்டாக வேணும்னா அது தனியாக இருக்குது வீடியோ, அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் பாருங்கள், நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க, ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுனே தெரியாதுன்னா நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். நீங்கள் பேசிக் தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு நம்ம வி பட்டி, ஹூக் பட்டி, அப்புறம் கிராஸ் பீஸ் வச்சு எப்படி நம்ம நீட்டான ஃபினிஷிங்கோட ஹெம்மிங் இல்லாமல், அதாவது நீட்டாக ஹெம்மிங் இல்லாமே நம்ம எவ்வளோ அழகாக நெக்லைன் தைக்கலாங்கிறது நாளைக்கு நான் சொல்லித்தரேன். நாளையோட கிளாஸ் முடியுது. டோட்டலாக இது 5 days கிளாஸ். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்க்கலைன்னா அதோட லிங்க்கையும் நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாளைக்கு நான் உங்களுக்கு இதோட கண்டினியூஷனை போடுறேன். தேங்க்யூ.